அம்மா, மைண்ட் மாஸ்டரி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு 2 பாயிண்ட்ஸ் பேசுகிறீங்களா? ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்ல வருவீங்களோ, எதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது உண்மையாகவே இருக்கலாம், ரைட்டாகவே இருக்கலாம். பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறீங்கல்ல, கோபம் அப்படிங்கிற மெத்தடாலஜி, அதுதான் தப்பு. அதை மாற்றிக்கோங்க. நம்பர் 2, ஏன் செல்ஃப் டிஃபென்சிவ் மோடுக்கு நம்ம போகிறோம்? நம்மளோட வீக்னஸை தொட்டால் நம்ம செல்ஃப் டிஃபென்சிவ் ஆயிடுவோம். ஸோ மற்றவங்க சுட்டி காட்டுற ஒரு விஷயம் உங்களோட வீக்னஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் செல்ஃப் டிஃபென்சிவ் மோடுக்கு போகணும்? அதுக்கு பதிலாக அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க சொல்கிறது உங்களோட வீக்னஸ் இல்லை அப்படின்னா பாவம், அது அவங்களோட வீக்னஸ், அவங்கள மன்னிச்சிடலாம். ஸோ 2 சூழ்நிலையிலையும் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, பயோவில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு மாடியூலாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ ஆங்கர் ஃப்ரீ லைஃப்.